வெண்ணமலையில் கோவிலுக்கு சொந்தமான இடத்திலிருந்து வெளியேற எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. வெண்ணமலை கோவிலை சுற்றி 100க்கும் அதிகமான குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவிலுக்கு சொந்தமான இடத்திலிருந்து காலி செய்ய நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் வெளியேற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், பல தலைமுறைகளாக அங்க வசித்து வந்திருக்கிறாங்க அந்த மக்கள். எதற்காக வெளியேற சொல்கிறார்கள்? என்ன காரணம்? ராதா, அந்த வெண்ணமலை கோயிலை சுற்றி 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இப்ப 2 தலைவருக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர். இப்பொழுது குடியிருந்து வரும் நிலமானது கோயிலுக்கு சொந்தமானது என்றும் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோயில் நிர்வாக தரப்பில் கடந்த 2 ஆண்டுகள் மேல கூறி வந்தனர். ஆனால் குடியிருக்கும் மக்களோ 2 தலைமுறைக்கு முன்னர் பல்வேறு பணிகள் செய்தவர்களுக்காக இனாமாக கொடுக்கப்பட்டது என்றும், அப்படி கொடுக்கப்பட்ட இடங்கள் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தமிழக அரசு பட்டா வழங்கியுள்ளதாகவும், எனவே 2 தலைமுறைக்கு மேலாக பட்டா வழங்கப்பட்டு அரசுக்கு உரிய வரிகள் கட்டப்பட்டு குடியிருந்து வருகிறோம். எனவே இந்த இடத்தை காலி செய்ய முடியாது என அவர்கள் நீதிமன்றத்தில் நாடியுள்ளனர். இது தொடர்பான வழக்கும் நடைபெற்ற நிலையில் இன்று அந்த குடியிருப்புகளை அதிகாரிகள் சீல் வைக்க வந்தனர். அப்பொழுது இது எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் திரண்டு அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இதில் நிறைய போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.